பெரிய ஹீரோக்கள் படங்கள் தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய வீட்டில் ரைடு நடக்குது. இதோட பின்னணி என்ன சார்? அவர் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர், ஆளுங்கட்சிக்கு உறவினர் அவர் அங்கே இருக்கிற பிரமுகர்களுக்கு. ஸோ அதன் காரணமாக அங்கே ரைடு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று ஒரு பெரிய படங்களை தயாரிப்பதனாலேயே அவர் இடி ரைடுக்கு உட்படுத்தப்படுவார்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரே டைம்ல 3 பெரிய ஹீரோக்கள் படம் ஒரே சேம் டைம்ல பண்ணும்போது தானே அது விமர்சனமாகுது. எப்படி ஒரு பண்ண முடியுது இவரால் அப்படிங்கிற ஒரு இல்லை, அதுக்கும் அவங்க ஒரு லாஜிக்கலான ஒரு காரணம் சொன்னாங்க. என்னென்னா, ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு அதை சம்பளத்தை நாங்கள் ரெவென்யூ ஷேராக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய அளவு தொகை நீங்கள் கொடுக்காமலே ஷூட்டிங் போயிருந்தாங்க. இல்லை, ஏற்கனவே அவங்க பராசக்தி ஷூட்டிங் போகலை. கிட்டத்தட்ட 1 மாதமாக ஷூட்டிங் போகாமல் இருக்காங்க. சில லாஸ்ட் ஷெட்யூல் இலங்கையில் பண்ணாங்க. இலங்கையிலேருந்து வந்த பிறகு அவங்க ஷூட்டிங்கே போகலை, முடிக்கலை. சிவகார்த்திகேயன் விஜயோட மோதி ஒருவேளை விஜய் படத்தை விட நல்லா இருந்து ஜெயிச்சிட்டாரு வைங்க, அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த புகழும் பெருமையும் எங்கே போய் நிற்கும்? தோத்தாலும் ஒரு பெரிய இது கிடையாது, இந்த லெவலை விட்டு இறங்க போகிறது இல்லை. ஆனால் ஜெயிச்சா எங்கேயோ போயிருவீங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு காலையிலேருந்து ரெய்டு நடந்துட்டு, இடி ரெய்டு. தொடர்ச்சியா அவர் திருமணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யாரே அவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட வளர்ச்சி இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படங்கள் தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய வீட்டில் ரெய்டு நடக்குது. இதோட பின்னணி என்ன சார்? பின்னணி என்னங்கிறது இன்னொரு 2 3 நாளில் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ இடி நேரடியாக ஒரு இடத்துக்கு வரமாட்டாங்க, அப்படியே ஒரு தொடர்ச்சியாக தான் வருவாங்க. ஒரு இடத்துக்கு போவாங்க, அதனுடைய தொடர்ச்சின்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அது எதனுடைய தொடர்ச்சி இதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் இங்கே அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது என்னென்னா, அவர் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர், ஆளுங்கட்சிக்கு உறவினர் அவர் அங்கே இருக்கிற பிரமுகர்களுக்கு. ஸோ அதன் காரணமாக அங்கே ரைடு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று ஒரு பெரிய படங்களை தயாரிப்பதனாலேயே அவர் இடி ரைடுக்கு உட்படுத்தப்படுவார்னு நான் நம்பலை. ஏன்னா இப்போ படம் எடுக்க வருகிறவர்கள் பல பேர் சொந்த காசை எடுத்துகிட்டு வர்றதில்லை, எல்லாருமே கடன் வாங்கி தான் எடுக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது பேக்ரவுண்ட் வேணுன்னா பெருசாக இருக்கலாம், பட் அவங்க இன்கம் டேக்ஸ் காரணங்களுக்காகவே கடன் வாங்கி படம் எடுக்கிறாங்க. சொந்தமாக காசு இருந்தால் கூட கடன் வாங்கி எடுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்க மீது இந்த ரைடு நடத்தி அங்கே என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த விமர்சனத்துக்கே வர முடியும். இன்னொன்று, இப்போ நேற்று வரைக்கும் ஒருத்தர் பிளாட்ஃபார்மில் இருந்தார், இன்றைக்கி திடீர்னு பென்ஸ் கார் வாங்கிட்டார், ஒரு 5 படம் பெரிய படம் எடுக்கிறாருன்னா நீங்கள் சந்தேகம் வரும். பட் அவங்க இதய முரளின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்தை ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 தாண்டியிருக்காங்க. டைரக்ட் பண்ணுறாரு இல்லையா அவர்? ஆமாம், அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அது ஒரு 2 3 வருஷமாகவே அது போயிட்டுருக்கு அந்த ப்ராஜெக்ட். இன்னொன்று இப்போ நீங்கள் அவங்களுடைய அலுவலக கட்டடங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அனைவரும் எல்லாமே ரெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெருசாக வந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் ஒரே டைமில் 3 பெரிய ஹீரோக்கள் படம் ஒரே சேம் டைமில் பண்ணும்போது தானே அது விமர்சனமாகுது. எப்படி ஒரு பண்ண முடியுது இவரால் அப்படிங்கிற ஒரு இல்லை, அதுக்கும் அவங்க ஒரு லாஜிக்கலான ஒரு காரணம் சொன்னாங்க. என்னென்னா, ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு அதை சம்பளத்தை நாங்கள் ரெவென்யூ ஷேராக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய அளவு தொகை நீங்கள் கொடுக்காமலே ஷூட்டிங் போயிடலாம். இன்னொன்று, பெப்சியை பொறுத்தளவுக்கு ஒரு நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வந்துருச்சுன்னா கடைசியாக கூட சம்பளத்தை வாங்கிப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி அவங்களுடைய பணத்தை கடைசியாக வாங்கிப்பாங்க. இந்த யூனிட், இந்த கேமரா, லைட்ஸ், இந்த யூனிட்லாம் உங்களுக்கு பெரிய அளவு கடன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த இடி ரைடில் என்ன எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. வெறும் அங்கே இருக்கிறது முழுக்க வெறும் பில்லாக எடுத்தாங்கன்னு வைங்க, இன்னும் தர வேண்டிய பாக்கிக்கான பில்லாகவே இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் நம்ம முழுமையாக தெரியாமல் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம். இந்த ரைடுனால படப்பிடிப்புகளுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 படம் இல்லை, ஏற்கனவே அவங்க பராசக்தி ஷூட்டிங் போகலை. கிட்டத்தட்ட 1 மாதமாக ஷூட்டிங் போகாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் ஷெட்யூல் இலங்கையில் பண்ணாங்க. இலங்கையிலேருந்து வந்த பிறகு அவங்க ஷூட்டிங்கே போகலை, முடிக்கலை. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரில. அப்போ இப்போ STR 49 மட்டும் பூஜை போட்டதோடு இருக்குது, இன்னும் ஷூட்டிங் அவங்க போகலை. ஸோ அதனால் படப்பிடிப்புகள் பெருசாக இல்லை கொஞ்சம் காலமாக. ரெவென்யூ ஷேர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹீரோனா கூட பரவாயில்ல, 3மே பெரிய ஹீரோக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதோட பின்னணியிலுமே அரசியலோட கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? இருக்கலாம். இப்போ அவங்க சொன்னதுனால ஒரு வேளை கேட்டு இவங்க பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிந்து இங்கே பெரிய அளவு
தொகையை ஒரே நேரத்தில் கொடுத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் இல்லை. ஓகே. அந்த காலம் முடிஞ்சுது. ஏன்னா இவங்க கேட்குற சம்பளத்தை நீங்கள் மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும்பொழுது டேபிள்லேயே உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அப்படி ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. அப்போ சினிமாவில் ஹீரோக்கள் சம்பளம் வாங்குகிற முறையை மாற்றணுங்கிறது தான் இங்கே பலருடைய கோரிக்கையாக இருக்குது. அதன் முதல் படியாக வந்து இவங்க பண்ணியிருக்கலான்னு நான் நம்புகிறேன். இதை காரணமாக வச்சு பல பேர் இன்றைக்கி ரெவென்யூ ஷேர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஹீரோக்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிம்பு வந்து டான் பிக்சர்ஸுக்கு மட்டும்தான் ரெவென்யூ ஷேர் பண்ணுறாரு, வேறு படத்துக்கு பண்ணலையான்னா, இப்போ சிம்புகிட்ட பேசுகிறவங்க சார் அந்த படத்துக்கு பண்ணீங்கல்ல, ஏன் படத்துக்கு பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவர் ஒத்துக்கிறாரு. ஓகே. அதே மாதிரி சிவகார்த்திகேயன்ட்ட கேட்குறாங்க சார் அந்த படத்துக்கு பண்ணீங்கல்ல, எங்களுக்கு பண்ணுங்கன்றாங்க. சரிங்கிறாரு. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ இந்த வழக்கத்தை டான் பிக்சர்ஸ் உருவாக்கிருச்சு. அது பரவுது. அப்போ நல்ல விஷயம் தானே. ஓகே. பெரிய ஹீரோக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்க? இப்போ இவங்க 3 பேர் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கிட்டு தாங்க அவங்க. அஜித், வேற ரஜினிலாம் யாருமே இங்கே இல்லை. படம் எடுக்க ஆள் கிடையாது. நீ திருப்பூர் சுப்பிரமணியம் இன்டர்வியூலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீ தயாரிப்பாளர்கள் யாருமே வந்து பெரிய அளவு படம் எடுப்பதற்கு சூழல் சரியில்லைங்கிறார் அவர். அதுதானே உண்மையாக இருக்குது. இன்னைக்கு ரெவென்யூ ஷேரில் நான் படம் பண்ணுறேன்னு சொன்னா தான் உங்களுக்கு வாய்ப்பே வருங்கிற அளவுக்கு சூழல் மாறிக்கிட்டு. ஓகே. ஏன்னா ஒரு பக்கம் ஓடிடி விழுந்துருச்சு, சேட்டலைட் பெருசாக போகிறதில்ல, தியேட்டர்கள் வந்து ஆல்மோஸ்ட் எப்போவுமே வந்து பெரிய லாபத்தை கொடுத்துறாது. இவங்க இன்னைக்கு பண்ணுற செலவுக்கு பெரிய லாபத்தை நீங்கள் தியேட்டர்கள்லேருந்து எதிர்பார்க்க முடியாது. அப்போ இவ்வளவு தூரம் போரான பிறகு நான் என் சம்பளத்தை கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. சொன்னால் வீட்டில் தான் இருக்கணும். அப்போ அது மாறிக்கிட்டு தானே இருக்கு. வீட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் பேட்டியிலே சொல்கிறாரு பல நடிகர்கள் வந்து இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க, ஷூட்டிங்லாம் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இல்லை சொல்கிறாரு, பட் அவர் சிவகார்த்திகேயனை மனசில் வச்சு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு மாதமாக அவர் வீட்டில் தான் இருக்காரு. ஓகே. ஆனால் எனக்கு தெரிந்து 10 நடிகர்கள், இந்த டாப்பில் இருக்கிற 10 நடிகர்களும் பிஸியாக தான் இருக்காங்க. யாரும் வந்து படம் இல்லாமல் இல்லை. ஓகே. எல்லாருமே இருக்காங்க. ரஜினிக்கு இப்போ வந்து ஜெயிலர் 2 முடிஞ்சதுன்னா அடுத்த படம் தயாராக இருக்குது. ஸோ அதுமாரி விஜய் ஒதுங்கிட்டாரு. அடுத்து அஜித்துக்கும் அந்த இது இருக்கு இல்லையா? அடுத்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுவும் ஃபைனல் ஆக போகுதுங்கிறாங்க. வேறு யார்? தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் எல்லாருமே லைனப் இருக்கேன். இந்த இதை வந்து பெரிய ஹீரோக்களும் ஒத்துக்கிட்டு தான், ப்ராஃபிட் சார் ஒத்துக்கிட்டுன்னு சொன்னீங்க. டான் பிக்சர்ஸ் வந்து அடுத்து அஜித்தை வச்சு படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துருக்கு இல்லையா? அஜித்திட்டே இதே டைம் தானா பேசியிருக்காங்களா? அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? இல்லை, அஜித்திட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த தனுஷ் அஜித்து டான் பிக்சர்ஸுங்கிற மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு தெரிந்து இப்போ ஏதாவது இவங்க ஆளுங்கட்சி நிறுவனம் இது இடியில் இவ்வளோ எடுத்தோம், உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அஜித் கொஞ்சம் யோசிப்பார். ஓகே. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு வந்து நாம் போய் ஒரு இடத்துட்ட மாட்டிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நம்ம பேரை கெடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு நபர். இப்போ அண்மை காலமாக அவர் வந்து அப்படி தான் இருக்கார். ஸோ அதனால் அவங்க அதை இந்த இடி ரைடில் அவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு வழக்கமான ஒரு ரைடு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது அந்த பேச்சுவார்த்தை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அஜித் அதுலேருந்து ஜென்டலாக ஒதுங்கி. ஓகே. பொங்கல் ஹாலிடேஸில் தான் வந்து விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் வரப்போது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பராசக்தி அதே டேட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி பொங்கல் வந்துடும் நினைக்கிறீங்களா பராசக்தி? எனக்கு தெரிஞ்சு இவங்க நினச்ச மாதிரி ஷூட்டிங்கை ஒரு மாதம், ஒரு முக்கியமான படத்துக்கு ஒரு மாதம் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கற்பனையிலும் எட்டாத ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காரு, அவங்க சுதா கொங்கராவுக்கும் அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. அந்த படத்தை நீங்கள் ஒரு மாதமாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்போது அது என்ன சூழலுங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இதுக்கப்புறம் அவங்கள பரபரப்பாக்கி ஓடுங்கன்னா அது அவ்வளவு பரபரப்பாக அந்த படத்தை முடிக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும். நிச்சயமாக ஜனநாயகனோட சேர்ந்து வருமா வராதாங்கிறது இன்னும் சில வாரங்களில் தெரியும். இவங்க இன்னும் வேகத்தோடு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், வரலாம். இல்லை முடியல, வேறு ஏதோ பிரச்சனைகள் வந்துருச்சு, இன்னும் 2 மாதம் ஆகும்னா எப்படி வர முடியும்? ஸ்டாப் பண்ண ரீசன் வந்து தயாரிப்பாளர் சைடில் இருந்தால், இல்லை இயக்குனர் சைடில் இருந்தால், இல்லை நடிகர் சைடில் இருந்தால், அந்த பற்றி எந்த இல்லை அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து இலங்கைக்கு போகும்பொழுது அங்கே கூட ஏதோ 3 தயாரிப்பு நிர்வாகிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கேருந்து போனவங்க அங்கேருந்து வர முடியாத சூழல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு நிதி நெருக்கடியா அல்லது வந்து வேற ஏதாவது நெருக்கடியா? ஆரம்பத்துலேருந்து இந்த படம் வந்து ஜனநாயகனோட ரிலீஸ் ஆகும் சொல்லும் போதே சிவகார்த்திகேயன் எப்படி ஒத்துக்கிட்டாரு, விரும்பி வந்து ஒத்துக்கிறாரா, இல்லைன்னா சிவகார்த்திகேயன்லாம் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை, ப்ரொடக்ஷன் சைடில் தான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ சிவகார்த்திகேயன் விரும்புகிறாரா விஜயோட போட்டி போடுறதா? அவர் விரும்ப மாட்டாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு நடிகனாகப்பட்டவன் ஒரு பெரிய ஹீரோவோட மோதும்போது தான் அது ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறத தாண்டி மோதும்போது தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆல்மோஸ்ட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வந்த சிவகார்த்திகேயன் வந்து விஜயோட மோதி ஒருவேளை விஜய் படத்தை விட நல்லா இருந்து ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த புகழும் பெருமையும் எங்கே போய் நிற்கும்?
தோத்தாலும் ஒரு பெரிய இது கிடையாது. இந்த லெவலை விட்டு இறங்க போகிறது இல்லை. ஆனால் ஜெயிச்சா எங்கேயோ போயிடுவீங்கல்ல. ஆனால் விஜய்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவர் வந்து செலுத்துகிற அன்பு, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பரஸ்பர நட்பு, அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து அந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். அந்த ரசிகர்களோட மோதல் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் எதிராக கூட திரும்பும் இல்லையா? கட்டாயமா திரும்பும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சினிமாவில் நடக்கவே முடியாது. ஏன்னா இப்போ இமான் இஷ்யூலேயே சிவகார்த்திகேயனை வந்து பிடிச்சி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி தானே நின்னார். அதையும் தாண்டி தானே அமரன் ஜெயிச்சது. அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய விஷயங்கள்லாம் காதில் வாங்காமல் போயிடணுங்கிறது அவர் கற்றுருப்பார் இந்நேரம். ஸோ அதனால் வந்து விஜய் ரசிகர்கள் தானே திட்டிட்டு போகிறாங்கன்னு கூட இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் வந்து அவரு விரும்பி இருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். நன்றி. நன்றி.